சொல்லுங்கக்கா. ஃப்ரிட்ஜுக்கு பூ இருந்துச்சேம்மா, அதை எடுத்து கொடுத்துட்டியா? ராஜபாட்டி கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன். அவன் வண்டிக்குள்ள எடுத்துட்டு போய் வச்சுட்டான். தாம்பலம் இன்னும் தேவியும் வசந்தியும் வரலக்கா. வந்த உடனே தாம்பலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டிதான். வர்க்கீஸும் செல்வாவும் வேற இன்னும் வரலையே. சொல்லிதான் அனுப்புன ராணி, சீக்கிரமா வாங்கன்னு. இப்பதானே 11 மணி ஆகுது. 11:30க்கு தானே கிளம்புறோம். வந்துருவாங்க, இருங்க. என்னக்கா எல்லாத்தையும் வண்டியில ஏத்தியாச்சு போல? வா தேவி, வண்டியில எல்லாமே ஏத்தியாச்சு. ராஜபாட்டி தான் இருந்து எல்லாத்தையும் ஏத்தி வச்சான். நமக்கு இப்போ ஒரு வேலையும் இல்லை. தாம்பலத்தட்டெல்லாம் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு வண்டியில ஏற வேண்டிதான். மன்னிச்சிருங்கக்கா, கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு. ஆடு மாடுகள் இருக்குல்ல, அதுகளுக்கெல்லாம் புல்லை வெட்டி போட்டு கஞ்சி தண்ணியெல்லாம் வச்சு நானும் ரெடியாகி வீட்டை சாத்திட்டு இப்போதான் வந்தேன். அந்த மனுஷன் இப்போதான் ஆடு மாடெல்லாம் இழுத்து கட்டி வச்சிட்டு இருக்கிறாரு. வந்துருவாரு. இருக்கட்டும் தேவி, சாதாரண வீட்டு வேலையை எங்களால் செய்ய முடியல. நீ மாடு ஆடு வயலெல்லாம் வச்சிட்டு இருக்கிற, உனக்கு எவ்வளோ வேலை இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜபாட்டி கூடயே இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துறான். சரிக்கா, இன்னும் ஏதாவது வேலை மிச்சம் இருக்கா? செஞ்சிடலாம். நான் இப்பதானே தேவி சொன்னேன், ஒரு வேலையும் இல்லை. அப்படியே வண்டியில ஏறி போக வேண்டியதான். சரிக்கா. வசந்தி வந்துட்டாளா? இல்லை, இன்னும் வரல. வர்க்கீஸு, என்ன மக்களே, நான் சொல்லிதானே அனுப்புனேன் 11 மணிக்கெல்லாம் கிளம்பணும்னு. இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு, அதனால சீக்கிரமா வர முடியல. சரி, செல்வா எங்க? அவன் வீட்டுக்கு போயிருக்காமா, ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்னு. சரி, நீ போய் டக்குன்னு குளிச்சிட்டு ரெடி ஆயிடு. துணியெல்லாம் மாட்டிக்க. செல்வா வருவான், அதுக்கப்புறம் உடனே கிளம்புவோம். சரிம்மா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைலக்கா, அதான் சந்தை எல்லாம் போட்டிருப்பாங்க. வையெல்லாம் முகூர்த்த நாள்ல துணி கடை எல்லாம் கூட கொஞ்சம் கூட்டமா இருந்திருக்கும். அதனால கூட டிராஃபிக் ஆயிருக்கும். இருக்கா? வா வசந்தி, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு போலக்க? ஆமா ஆமா, எப்பவும் போல நீ தான் லேட்டு. அது சரி. செல்வா வீட்டுக்கு வந்துட்டானாமா? ஆமாக்க, கதவெல்லாம் சாத்திட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டை தேடி இருந்தேன். அதுக்குள்ள வந்து நிக்கிறான். கதவெல்லாம் சாத்தாதீங்க, நான் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடனா ஓட்டம். அதனால நீயே கதவை பூட்டிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்துட்டு வந்துட்டேன். 11:30 மணிக்கெல்லாம் அங்க இருக்கலாம்னு பார்த்தேன். இங்கேயே மணி 11:15 ஆகுது. 12 மணிக்கெல்லாம் அங்க ஆரம்பிக்கணும். அவங்க வேற எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க பாவம். கிளம்பிடலாங்க, இதோ இருக்குது மண்டபம். அரை மணி நேரத்துல ஓடிடலாம். செல்வாவும் வர்க்கீஸும் மட்டும் தான் ரெடி ஆகணும். ரெடி ஆன உடனே தாம்பலத்தட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டிதான். நீங்க ஒன்னும் பதறாதீங்க, கரெக்ட் டைம்ல எல்லாமே நல்லபடியா நடக்கும். தேவி வா, நம்ம போய் தாம்பலத்தட்டெல்லாம் கரெக்டா இருக்குதான்னு எதுக்கும் ஒரு தடவை கடைசியா பார்த்துட்டு வந்துருவோம். சரிக்கா. வசந்தி, சொல்லுங்கக்கா. கிளம்புறதுக்கு முன்னாடி எதுக்கும் பஸ்ல எல்லாமே ஏத்தியாச்சா, கரெக்டா இருக்குதான்னு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துரு வசந்தி. சரிக்கா. பொண்ணுக்கு புடவெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? அது தாம்பலத்தட்டில் வரும் வசந்தி, எல்லாமே உள்ளதான் இருக்குது. நாங்க போய் எதுக்கும் ஒரு தடவை தாம்பலத்தட்டெல்லாம் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிட்டு வந்துடுறோம். நீ போய் பஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துரு. சரிங்கக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் மண்டபத்துல இருந்து வந்திருக்கேன் போட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு. மாப்பிள்ள ரெடியா இருந்தாருன்னா அவர் தனியா போட்டோ எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு தம்பி. மாப்பிள்ளை இப்பதான் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. வந்த உடனே போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருங்க. சரிக்கா. நீங்களாம் ரெடியா இருந்தீங்கன்னா தாம்பல தட்டெல்லாம் வேன் கிட்ட வச்சு ஒரு வீடியோ போட்டோ எல்லாம் எடுத்துடலாம். சரி தம்பி, நீ வேன் கிட்ட போய் செட் பண்ணிக்கிட்டே இரு. நாங்க தாம்பல தட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து அங்க வைக்கிறோம். அப்புறம் போட்டோ வீடியோ எடுக்கலாம். மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் அவனை தனியா எடுத்துருங்க. சரிக்கா. தம்பி கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துருங்க. போட்டோ எதுவா இருந்தாலும் 11:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும். பிரச்சனை இல்லம்மா, 3 பேர் வந்திருக்கோம். டக்கு டக்குன்னு போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துடலாம். வீடியோ ஒருத்தர் எடுப்பாரு, போட்டோ உங்களை எல்லாம் சேர்த்து ஒரு கேமராமேன் எடுப்பாரு. மாப்பிள்ளைக்கு நான் போட்டோ எடுத்துட்டு வந்துருவோம். உடனே எல்லாமே ஒரே நேரத்துல பண்ணிடுவோம். சரிப்பா. மணி, வர்க்கீஸ் ரெடி ஆயிட்டானா? மணி ரெடி ஆகிக்கிட்டே இருக்கிறான். செல்வா, நீங்க மண்டபத்துல இருந்து வந்திருக்கேனே போட்டோ வீடியோ எடுக்க. அப்படியா? சரி சரி. மைனியா, வர்க்கீஸ் ரெடி ஆயிட்டானா? நான் போய் பாட்டு வரேன். நீங்க பஸ் கிட்ட போய் நின்னுங்க, போங்க. செல்வா, சொல்லுங்க மைனியா. வீடெல்லாம் கரெக்டா பூட்டிட்டு வந்துட்டியா? பூட்டிட்ட மைனியா. ஜன்னல்லாம் அடிச்சிட்டியா? அடிச்சிட்ட மைனியா. சிலிண்டர் பாத்தியா? பாத்துட்டேன். பின்வாசல் கதவு பூட்டிட்டியா? எல்லாம் பார்த்தாச்சு மைனியா. பூட்டிட்டு தான் வந்திருக்கேன் கரெக்டா. சரி சரி. பாத்தீங்களாக்க, இவனுங்க 2 பேரும் லேட்டா வந்துட்டு நம்மள எல்லாம் துரத்துறாங்க, சீக்கிரம் கிளம்புங்கன்னு. அது சரி. சரி வாமா, பஸ்ல எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சாச்சான்னு பாத்துட்டு வந்துரும் ஒரு தடவை. சரிக்கா. நெத்திச்சுட்டி எல்லாம் போட்டுடலாமா? இல்ல வேணாம், எனக்கு அது போட்டே பழக்கம் இல்லை. அதனால பாத்துக்கலாம் அப்புறமா. சரி, நீங்க இங்கே இருங்க. நான் பிரஷ் கழுவிட்டு வரேன் பேசண்ட. வந்து ஜும்கா மாட்டிக்கலாம். சின்ன பொண்ணு. சொல்லுவோமா. அப்பா இப்பதான் போன் போட்டாரு. சின்ன பொண்ணு. என்னவா? மண்டபத்துல இருந்து கேமராமேன் அப்பா அனுப்பி விட்டுருக்காராம். இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவாங்க. எதுக்கு இப்போ அதெல்லாம் தேவையில்லாம? பொண்ணை தனியா போட்டோ ஷூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால அனுப்புறாரு. நீ ஏன் இப்ப இப்படி பேசுற? ஏன் இவ்வளவு இரிட்டேட் ஆகி உட்காந்துருக்க? இரிட்டேட்டெல்லாம் இல்ல உமா. அப்புறம் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. எது டென்ஷனா இருக்கா உனக்கா? ஏன், என்ன பார்த்தா மனுஷியா தெரியலையா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எந்த ப்ராப்ளமா இருந்தாலுமே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போவ. நீ ஏன் இந்த அளவுக்கு யோசிக்கிற? புதுசா இருக்கு. எப்படியும் அந்த லேடி வெளியில வரப்போகுது.
சும்மா இருக்கும்போதே அவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளானை போட்டவ. நாம வேற அவ மொத்த பிளானையும் செதைச்சு விட்டு நாசமாக்கிட்டு வந்திருக்கோம். இப்போ என்னென்ன பண்ண போறான்றதை யோசிச்சாலே எனக்கு தலையெல்லாம் சுத்துது. இவ்வளோ கலவரத்துல இவ்வளோ மேக்கப் போட்டுக்கிட்டு பொய்யான சிரிப்பை சிரிச்சுக்கிட்டே என்னால அங்கே வந்து எப்படி நிற்க முடியும்? ஆ அதுக்கு ஸ்டேஜ் கீழே உட்காந்துக்கிறியா? இல்லைன்னா அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா? இங்கேயே வீட்லயே உட்காந்துக்க. என்ன உமா? பின்ன அந்த பொம்பளை பண்ணது தப்பு, அதுக்கான தண்டனையை நம்ம கொடுத்தோம். இதுக்கு மேல திருந்தாம அதை மீறியே நம்மள அது பழி வாங்க வந்துச்சுன்னா நாம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா பாத்துக்குவோம். உனக்கு மட்டும்தான் டென்ஷன் நீ நினைச்சுக்கிறியா சின்ன பொண்ணு? நேத்து நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கம் வரல, அதே தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேனா? இல்ல அதுக்காக நான் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறேன்? எந்த தப்பும் பண்ணாம நாம என்னதுக்கு அதை பத்தி போட்டு யோசிச்சுக்கிட்டு குழப்பிக்கணும்? தைரியமா இருந்தா தான் எதையும் ஃபேஸ் பண்ண முடியும். நீ தைரியமா தான் இருக்கிற, ஆனா உனக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு, அவ்வளவுதான். அந்த சந்தேகத்தை தூக்கி ஓரத்துல மூட்டை கட்டி வச்சுட்டு தைரியமா வா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீ சொல்றதும் கரெக்டு தான், ஆனா யோசிக்காம என்னால இருக்கவே முடியல. எனக்கும் அந்த பதபதிப்பு இருக்குது சின்ன பொண்ணு, உனக்கும் இருக்கும். கண்டிப்பா இருக்க கூடாதுன்னு நான் சொல்லல, ஆனா அதை தயவு செஞ்சு மூஞ்சில காட்டிக்காத. நாம தைரியமா இருந்தாதான் நம்மளை எதிர்க்கிறவங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. அதனால நீ யோசி சின்ன பொண்ணு, உன்னை யாரும் யோசிக்க வேணாம்னு சொல்லல, ஆனா என்ன நடக்க போதோன்ற பயத்துல யோசிக்காத. எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடின்ற அந்த தைரியத்தை வர வச்சுக்கிட்டு எப்படி முறியடிக்கலான்ற பிளானை யோசி. நேத்து நீ காப்பாத்திட்டு சின்ன பொண்ணு, இன்னைக்கு நீ பொண்ணு, ஸ்டேஜை விட்டு இறங்கவே முடியாது. நேத்து அந்த பொம்பளைக்கு உன் ஆட்டத்தை காட்டிட்ட, இன்னைக்கு ஏதாவது வந்து கிறுக்கு கூத்து பண்ணட்டும். இன்னைக்கு என் ஆட்டத்தை காட்ட போறேன். அதனால நீ கவலையே படாம இரு. நானும் அவரும் இருக்கிறோம், நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். எவரு? எவருனா? நீ தானே சொன்ன நானும் அவரும் பாத்துக்கிறோன்னு, அதான் எவருன்னு கேட்டேன். உன் ஃபியான்சியோட ஃப்ரெண்டு. மேக்கப்லாம் அவ்வளவுதானே? மேக்கப்லாம் அவ்வளவுதான், வெறும் ஜும்கா மட்டும் இருக்கு, அதை போட்டுட்டோம்னா லுக்கு ஃபினிஷ் ஆயிரும். சரி சீக்கிரமா மாட்டி விடுங்க, கேமராமேன் இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவாரு, போட்டோ ஷூட் நடத்தணுமா? சரி சின்ன பொண்ணு, நான் போய் வெளியில நிக்கிறேன், கேமராமேன் வந்தாருன்னா வந்து சொல்றேன். சரி உமா. வரிக்கிசு ரெடி ஆட்ட போல? அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு நிச்சாம்பலம் யாருக்கு? உனக்குதான். பார்த்தா தெரியலையே, நீதான் என்னமோ மாப்பிள்ள மாதிரி வந்து நிக்கிற. அட போ வரிக்கிசு, நான் கூட ஏதோ சீரியஸா சொல்ல வரேன்னு நினைச்சிட்டேன். சீரியஸா தான் சொல்றேன், இந்த துணியெல்லாம் மாட்டிக்கிட்டு என் பக்கத்துல வந்து நின்றாத, வரவங்க எல்லாம் குழம்பிடுவாங்க, யாரா அப்பா இவங்க 2 பேர்ல மாப்பிள்ளன்னு. அப்போ இன்னைக்கு பூரா உன் கூட தான் நிக்கிறது. அடப்பாவி. சரி வா, கேமராமேன் வந்திருக்காரு கல்யாண மண்டபத்துல இருந்து, மாப்பிள்ள போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. உன் மாமனார் தான் அனுப்பியிருக்காரு, வா. இங்க என்னத்த செல்வா போட்டோ ஷூட் பண்றது? அத மண்டபத்துக்கு போறோமே, எப்படியோ 2000 போட்டோக்கு மேல எடுக்க தான் போறோம். அட வரிக்கிசு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க ஃபேமிலியா சேர்ந்து ஒரு வீடியோ போட்டோ எடுக்கிறாங்க. ஒன்னையும் அதே மாதிரி சோலோ போட்டோ ஷூட் எடுப்பாங்க. ஏன்னா இவ்வளவு அழகா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி தானே இருக்க முடியும், கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த தலையெல்லாம் கலைஞ்சி மூஞ்செல்லாம் வீங்கி இப்படிதானே இருப்ப, அப்ப போட்டோ எடுக்க முடியுமா? என்னல பயமுடுத்துற? ஆமா, யாரோ 4 ரவுடிங்களை அடிக்க தெரிஞ்ச சின்ன பொண்ணுக்கு நீ தப்பு பண்ணா ஒன்னு அடிக்க தெரியாதா? ஐயோ கடவுளே. சரி சரி பயப்படாத, வா. எல்லா கேமராவை பாருங்க. ஓகே, இன்னொன்னு எடுத்துடலாம். எடுத்தாச்சாப்பா? எடுத்தாச்சுமா, வீடியோ எடுத்தாச்சு, போட்டோவும் எடுத்தாச்சு. இப்போ கிளம்பலாம். செல்வா வரிக்கிசு வாங்க, 2 பேரும் நல்ல நேரத்துல கிளம்பணும். ஆதோ வந்துடுறோமா? தம்பி. சொல்லுங்கண்ணே. எடுத்த வரைக்கும் போதும்பா, எப்படியும் மண்டபத்துல நிறைய எடுக்க தான் போறோம். நல்ல நேரத்துல கிளம்பணுமா, வாங்க போலாம். சரிண்ணே. செல்வா. சொல்லு வரிக்கிசு. வா, நீயும் நானும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துருவோம். வேணா வரிக்கிசு, அங்க போய் எடுத்துக்கலாம், அம்மா வேற கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. வாடே, ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிருவோம், ஒன்னும் அவ்வளவு நேரம் ஆயிராது. தம்பி. சொல்லுங்கண்ணே. நீ என் ஃப்ரெண்டையும் ஒரு போட்டோ எடுத்துருங்க. சரிண்ணே. வா. ஓகேண்ணே. தம்பி பைக் எடுத்துட்டு வந்திருக்கல? எடுத்துட்டு வந்திருக்கோண்ணே, 3 பேர் வந்திருக்கோம்ல, பைக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம், அதுலயே நாங்க மண்டபத்துல வந்துருவோம். சரி தம்பி, வாங்க கிளம்புவோம். இப்போ கேண்டு தான் நில்லுங்க. சின்ன பொண்ணு. வா உமா. தம்பி, என்னையும் என் ஃப்ரெண்டையும் ஒரு போட்டோ எடுத்துரு. சரிக்கா. உமா வா. சின்ன பொண்ணு, போனுக்கு மேல போன் வருது, அம்மா பயங்கரமா திட்டுறாங்க போன்ல. மண்டபத்துல இருந்து கார் இப்பதான் வந்துச்சு, உன்னை கூப்பிடுறதுக்கு தான் வந்து. சின்ன பொண்ணு வா போலாம். உமா, நீ பேசுற நேரம் வந்து நின்று இருந்தானே இந்நேரத்துக்கு போட்டோ எடுத்துட்டு கிளம்பிருக்கலாம். அக்கா கொஞ்சம் சிரிங்க. சரி உமா. நானே பயத்துல இருக்கிறேன், இன்னைக்கு ஒன்னு யாரும் திட்ட போறது கிடையாது, நீ பொண்ணு என்னதானே எல்லாம் திட்டி தீக்க போறாங்க டைம் ஆனா. கிழிப்பாங்க, எங்க அம்மா என்னதான் அதிகமா திட்டுவாங்க, ஒன்னும் திட்ட மாட்டாங்க, பாத்துக்கலாம் விடு. லேட் ஆனதும் ஆச்சு, நல்லா சிரிச்சுக்கிட்டு நில்லு, ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடலாம். அப்படியே இருக்குக்கா. ஓகேக்கா. தம்பி, அப்பா ஒன்னதான் முன்னாடி மண்டபத்துக்கு வர சொன்னாரு,
அப்படியாக்கா? ஆமாப்பா, சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்களாம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் கிளம்பிட்டாங்களாம். என்ட்ரன்ஸ்ல ஃபுட்டேஜ் எடுக்கணும்னு சொல்லி உங்களை தான் கூட்டாரு. அப்படியாக்கா? சரி, நான் அப்ப முன்னாடி போறேன். ஆ, உமா, அம்மா பீரோ சாவியை எடுத்துக்க சொன்னாங்க, எடுத்துக்கிட்டியா? அதுதான் அம்மாவே எடுத்துட்டு போயிட்டாங்களே. அப்படியா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட ஃபோன் போட்டு சொன்னாங்க பீரோ சாவி எடுத்துருவான்னு? சரி பரவாயில்ல, நான் எதுக்கும் போய் செக் பண்ணிட்டு வரேன், நீ போய் கார்ல உட்காந்துரு. உமா, அப்படியே வெள்ளி தாப்பால் எடுத்துட்டு வந்துரு, பின் கதவெல்லாம் பாத்துரு. ஆ சரி சரி. திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே, தினம் ஒரு கனியை